Crossbeatலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் அவங்களோட TWS லைனப்பில் Groov பட்ஸ் அப்படின்ற ஒரு TWS இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த TWSோட அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா Crossbeatோட வெப்சைட் அண்ட் Amazonல நமக்கு அவைலபிளாக இருக்குது. லான்ச் ப்ரைஸை வந்து 1599 கொண்டு வராங்க அண்ட் ரெகுலராக வந்து 1999 செல் பண்ண போகிறாங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் கலர் பிளாக் கலரில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. Crossbeatல நம்ம ரெகுலராகவே பார்த்துட்டு இருக்கோம். பேக்கேஜிங் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக ப்ரீமியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து இயர்பட் அண்ட் கேஸோட டிசைன் இருக்குது, பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் MRP வந்து 5999 போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 6 மந்த் வாரண்டியோட வரும். ப்ராடக்ட் வந்து வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அடிஷ்னல் 6 மந்த் வாரண்டி, டோட்டலாக வந்து நமக்கு 1 இயர் வாரண்டி தராங்க. ப்ளஸ் 3 மந்த்ஸ் கானா சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃப்ரீயாக தராங்க. யூசர் மேனுவல் வந்து நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து கேஸ் இருக்குது. ஆக்சரி பாக்ஸில் வந்து அடிஷ்னல் 8 ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேஸிங்க்கு வரலாம். கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. டாப்பில் வந்து Crossbeatோட பிராண்டிங் இருக்குது. பேக் சைடு நம்ம வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. உள்ளே வந்து இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இயர்பட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு ஒரு LED இண்டிகேஷனுமே வந்து காட்டுது. கேஸோட லிட் மேக்னெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹிஞ்சோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இயர்பட்டோட டிசைன், கம்ஃபர்ட், பில்டு குவாலிட்டி இதுலேருந்து பார்க்கலாம். இந்த இயர்பட் வந்து இயர் ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. பட் கேஸ் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு OnePlusோட புல்லட்ஸ் இயர்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலர் கேஸ் டிசைன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கேஸ் வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸ்பேஸ் வந்து பெருசாக ஆக்குபை பண்ணாது. இயர்பட் வந்து ஸ்மாலர் சைஸில் இருந்தாலுமே வந்து ஃபிட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இயர்பட்டோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் கேஸோட வெயிட் வந்து 34 கிராம்ஸ் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கேஸ் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இயர்பட்க்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மைனஸ் கிளாஸஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். கனெக்டிவிட்டின்னு நம்ம பார்க்கும்போது Bluetooth 5.3ல பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே இல்லை 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூமே இல்லை. வீடியோ ஆடியோ ப்ளேபேக்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. பேரிங் கூட வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆடியோ விஷயத்துக்கு வந்துன்னா 13mm கிராஃபின் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ லவுட்னஸ்னு பார்க்கும்போது அடிக்வேட்டாக இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 70% வால்யூம் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து நல்லா கிளியராக இருக்குது. அந்த செப்பரேஷன் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக இல்லாமல் அடிக்வேட்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சாங்க்கு வந்து பேஸ் அந்த சாங்கில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு அடிக்வேட்டான ஃபீல் இருக்குது. ஒரு நல்ல பேலன்ஸ்டான சவுண்ட் சிக்னேச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. பேட்டரி பேக்கப்னு பார்த்தோன்னா ஓவரால் கேஸ்க்கு வந்து 55 ஹவர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 2 ஹவர்ஸ் ஆகும். பட் வந்து அரௌண்ட் ஒரு 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். கேஸ்க்கு வந்து 380 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஈச் பட்டுக்கு வந்து 43 mAh பேட்டரி இருக்குது. பட்டோட பேட்டரி வந்து அரௌண்ட் 5 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பேட்டரி பேக்கப் வந்து யூசர் டு யூசர் வேரி ஆகும். நார்மல் அந்த 60 to 70% வால்யூமில் கேட்கும்போது நமக்கு பெட்டர் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். கேமிங்னு பார்க்கும்போது 40 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. ஒரு இன்டென்ஸான கேமர் கிடையாது. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. காலிங்னு பார்க்கும்போது ENC டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது. ஈச் பட்லேயுமே வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கோட ஆடியோ சாம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து Crossbeat Groov பட்ஸோட இன்டர்னல் மைக்ல வந்து வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லிவிங் ரூம்ல இருந்தால் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்க. லவுட்னஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து எப்படி கேப்சர் பண்ணுதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சாம்பிள் ஆடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். கண்ட்ரோல்ஸ்ன்னு எடுத்துகிட்டுனா ஃபுல்லாக டச் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரைட்டு பட் வந்து நம்ம ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் வந்து கேமிங் மோட் போகும். லெஃப்ட் பட் வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். அதே வந்து ரைட் பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக்கு போகும். அண்ட் லெஃப்ட் பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். டபுள் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்துன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 1599 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. பேட்டரி பேக்கப்புமே வந்து நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. 2 மூவிஸுமே வந்து நம்ம ஈஸியாக கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்ம பார்க்கலாம். இந்த TWS இயர்பட்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். TWS இயர்பட்ஸ்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து இன்னியர் டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை நார்மல் அந்த ஸ்டெம் டைப் டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்கான்ற கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த இயர்பட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். Crossbeatலேயே வந்து மற்ற தரமான ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். தேவைப்பட்டுதான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம். அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்க பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். டீல்ஸ் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.